நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பப்ரு போனா உயிர் படுத்து, தாருகன் தன் தேரோட்டி நேர இந்திரபிரஸ்தம் போ, அர்ஜுனனை பாரு, யாதவர்களுடைய நிலை எடுத்து சொல்லு. கண்ணனுடைய ஸ்திரீகள் மகிஷிகள் ருக்மிணியிலேருந்து சத்யபாமாலேருந்து ஜாம்பவதியிலேருந்து அனைவரும் தவிச்சுருக்கா, நீ போய்த்தான் ரட்சிக்க முடியும், இல்லைன்னா பெரும் ஆபத்து காத்துருக்குன்னு அர்ஜுனனுக்கு சொல்ல அனுப்பிச்சார். தாருகனும் புறப்பட்டு போயிட்டார். கண்ணன் வேகமா தானே துவாரகைக்கு வரார். ஒரு பக்கம் அர்ஜுனனுக்கு ஆள் அனுப்பிச்சுட்டார், அது இந்திரபிரஸ்தத்து பக்கம் போனது. தானே துவாரகைக்கு வந்தார். பிராபாசத்துக்கு பக்கத்திலே இருக்கு, அதுவும் குஜராத் தானே. குஜராத்தில் வெராவல் பக்கத்தில் தான் பிராபாச க்ஷேத்திரம் இருக்குது. மேற்கு கடற்கரை ஓரம் துறைமுகத்துக்கு பக்கத்தில் தான் துவாரகை இருக்குது. கண்ணன் நேர துவாரகைக்கு போய் தன் தகப்பனார் வசுதேவரை சந்திக்கிறார். அப்போது அவர் இருந்தார். இகைவத்வம் மாம் பிரதீக்ஷஸ்வ ராமயாவத்து ஸ்திரியோ ஞாதிவசாக கரோமி ததப்புரியும் துவாரவதீம் பிரவிஷ்ய ஜனார்தன பிதரம் பிராக வாக்கியன். பலராமனை பார்த்து இங்கே இரும், எங்கேயும் பட வேண்டாம், இங்கே இரும், நான் வந்து தாப்பனார் இடத்துல விஷயத்தை சொல்லிட்டு திரும்பி வந்துடுறேன் என்று கண்ணன் துவாரகைக்கு வந்தார். வசுதேவர் திருவடிகளில் வணங்கினார். இனிமேல் இங்கு இருக்க வேண்டாம், அர்ஜுனன் வருவான், அவன் பெண்களை அழைத்து கொண்டு புறப்படுவான், நீரும் புறப்படும் என்று கண்ணன் சொல்லிட்டு கிடுகிடுன்னு திரும்பி வந்துட்டார். புரோமிமாமேஷதி சவ்யசாச்சி சவோ துக்கான் மோச்சயிதா நராக்ரியா. நம் மக்கள் நம் பெண்கள் எல்லாத்தையும் சவ்யசாச்சி அர்ஜுனன் வருவார், அவர் வந்து நந்து ரட்சிப்பார், கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு திரும்ப விட்ட இடத்துக்கு பிரபாசத்துக்கு வந்தார். அங்கேயே உட்காண்டிருக்கார். எந்த கடற்கரையில் பக்கத்தில் பலராமன் உட்கார்ந்தாரோ இவர் பார்த்துட்டே இருக்கும்போது பலராமனுடைய தியானித்த முகத்திலேருந்து பெரும் வெள்ளை பாம்பு ஒன்று வெளிப்பட்டது. அது வெளிப்பட்டு கடலை நோக்கி போயித்து. அந்த சரித்திரம் சொல்றார். அதா பஷ்யத்து யோகயுக்தஸ்ய தஸ்ய நாகம் முகான் நிச்சரந்தம் மகாந்தம் ஸ்வேதம் யயௌச்ச ததா பிரேட்சமானோ மகார்ணவா ஏன மகானுபாவா. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட பாம்பு கடலுக்குள் புகுந்தது. ஆகாச மார்க்கத்தில் உலக்க புறப்பட்டு போச்சு. பலராமனும் ஆகாசத்தில் புறப்பட்டார். தன்னுடைய ஸ்வரூபமான ஆதிசேஷ ரூபத்தோடையே புறப்பட்டு சென்றார். அவர் ரூபத்தில் போகும்போது பல பாம்புகள்லாம் அவரை வரவேற்கிறது. கர்கோடகா வாசுகி தக்ஷகஸ்ச பிருதுஸ்ரவா அருணஹா குஞ்சரஸ்ச மிஸ்ரீ சங்க குமுத புண்டரீகஸ்ததா நாகா திருதராஷ்டிர மகாத்மா. அனைத்து முக்கியமான பாம்புகள். இன்னைக்கும் திருநறையூருக்கு போனீங்கன்னா கல்கருடனுடைய திருமேனியில் எல்லா முக்கிய பாம்புகளையும் தரிச்சுட்டு இருக்கார். வேணுங்கிறவா அங்கே சேவித்து கொள்ளலாம். அந்த கல்குருடனுக்கு தனி திருவாராதனம், பெருமாளுக்கு திருவாராதனா, கருடனுக்கு திருவாராதனா, நாச்சியாருக்கு ரொம்ப பிராதானியம் இருக்கிற திவ்யதேசம். அப்போ பலராமன் ஆதிசேஷ வேஷத்தோடே ஸ்வதாமமான வைகுண்டத்தை அடைந்து விட்டார். கண்ணன் நினச்சிக்கிறார், எங்கிருந்து பலராமன் புறப்பட்டு போனாரோ பக்கத்தில் ஒரு மரத்தினுடைய கிளையிலே அதனுடைய வேரில் சாய்ந்து கொண்டு சயனிச்சுக்கிறார். பாதி படுத்துன்னு அர்த்த சயனம்னு வச்சுங்களேன். அதை போல் பாதி சயனமாக இருந்துட்டு இன்றைக்கி நீங்கள் சேவிக்கலாம். பிராபாச க்ஷேத்திரத்துக்கு போனீங்கன்னா அவர் எப்படி சயனிச்சிருந்தாரோ அப்படியே விக்கிரக ரூபத்தில் இருக்கார். ஒரு திருவடியை சயனிச்சுன்னுட்டு ஒரு திருவடியை மடிச்சிருந்தார். அந்த முழந்தாளுக்கு மேலே பக்கத்து திருவடி எடுத்துன்னு இப்படி மேலே வச்சிருந்தார். அந்த பாதம் மட்டும் லேசாக அசைஞ்சது. ஜரன்கிற வேடன் இந்த உலக்கையினுடைய இரும்பு பகுதியை எடுத்து தீட்டி தன் அம்போட முனையில் வச்சுருந்தானோ இல்லையோ, அவன் இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கிற கண்ணனுடைய பாதம் மட்டும் தெரிஞ்சது. பார்த்தா ஏதோ மான் ஒன்று இப்படி தலையை குனிஞ்சிட்டு இருக்காப்புல இருந்தது. மான் கிடச்சிருக்கே, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த அம்பை வில்லில் பூட்டினான். பாதத்தை நோக்கி எய்தான். பாதத்தினுடைய கட்ட விரல்ல போய் தைத்தது. தைத்த உடனே கண்ணன் அதையே வியாஜமாக கொண்டு அப்போ ஒருத்தர் அம்பால நம்ம அடிச்சுட்டார், இனிமே நாம் இருக்கக்கூடாது, இதனால் பிராணம் போச்சுன்னு பேர் வைத்து கொண்டு தானும் புறப்பட்டு வைகுந்தத்துக்கு போடணும்னு முடிவெடுத்துட்டார். ஒரு மனுஷன் பேரில் அடிச்சுட்டோன்னு ஜரனுக்கு தெரியாது. ஓடி வந்து கண்ணனுடைய திருவடிகளை பற்றி மன்னிக்கணும்னு க்ஷாமணம் பிரார்த்தித்தான். மத்வாத்மானம் தவராத்தம் ந தஸ்ய பாதௌ ஜரா ஜகிருஹே சங்கிதாத்மா ஆஸ்வாசயம் ஸ்தம் மகாத்மா ததானீம் கச்சன்னூர்த்வம் ரோதசி வியாபிய லக்ஷ்மியா. ஹே ஜரனே, நீ கவலைப்படாதே, நான் நினைத்துத்தானே நீ இதை போல காரியம் பண்ணியிருக்கே, உனக்கு சிறந்த சொர்க்கலோகம் கொடுக்குறேன், புறப்பட்டு போ என்று ஜரனை அனுப்பித்தார். அவன் அவரை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி கொண்டு புறப்பட்டான். கண்ணனே புறப்படுகிறார். ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசவாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழா முடி பாதமெழ அப்பன் ஊழியழான்னு நம்மாழ்வாருடைய பாசனம். அவருடைய சங்கமும் சக்கரமும் மேலே புறப்பட்டது. அவருடைய தேர் மேலே புறப்பட்டது. கையில் பிடித்திருக்கிற கதை கட்கம் முதலான ஆயுதங்களெல்லாம் மேலே புறப்பட்டன. திவம் பிராப்தம் வாசவோ அதாஸ்வினௌச்ச
ருத்ராதித்யா வசவச்சாத விஸ்வே பிரத்யுத்யமுனச்சாபி சித்தாக கந்தர்வ முக்கியாச்ச சஹப்சரோபிகி. ஆகாசத்தில் இருக்கும் சித்தர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், அப்சரஸுகள் எல்லாரும் வரவேற்க ஆச்சரியத்தோடு பார்க்க கண்ணன் தன்னுடைய தெய்தீப்பியமான திருமேனி, தனக்குன்னு இருக்கிற அப்ராகிருத்தமான திவ்ய சம்ஸ்தானம், சுத்த சத்தமயமான திருமேனி, பஞ்ச உபனிஷன்மயமாய் சக்திமயமான திருமேனியோடே ஆகாச மார்க்கத்தில் புறப்பட்டான். அப்போது யோகாச்சாரியா ரோதசி வியாபிய லக்ஷ்மியா ஸ்தானம் பிராப்பஸ்வம் மகாத்மா பிரமேயம். அப்பிரமேயமாய் நம் வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத வைகுந்த தாமத்தை கண்ணன் அடைந்தார். இது ஓர்புறம். அப்ப கண்ணன் ஸ்வதாமத்தை அடைந்தார். தன்னுடைய திருநாடான தெளிவிசிம்பு திருநாடு, நலம் அந்தமில்லதோர் நாடு, பரம வியோமம், பரம ஆகாசம், ஸ்ரீ வைகுண்டம். அந்த நாட்டை கண்ணன் அடைந்தார். ஆனந்தமாக 100 ஆண்டுகளுக்கு மேலே கழித்தார். மாயையாக எத்தனை சரித்திரம். ஆனகாத்தோர் ஆனகொன்னது அந்நியாயர் பிள்ளையாய் ஆனமேத்தி ஆன உண்டி அன்னுகுன்ன முன்னினால் ஆனகாத்து மையரிக்கண் மாதரார் திறத்து முன் ஆனையன்னு சென்னடத்த மாயமென்ன மாயமே. அவர் அவதரித்தன்னிலேருந்து திரும்பி போன அன்னி வரைக்கும் அனைத்தும் மாயன். மாயனை மண்ணு வடமதுர மைந்தனை ஆயர்குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூஷாகும் தான் புருஷோத்தமன்னு ஸ்தாபிக்க தன் அவதார ரகசியத்தையும் தான் வளர்ந்தேங்கிறதையும் தன் சரித்திரத்திலையும் யார் நினைத்தாலும் அவனுக்கு மறு பிறவியே கிடையாதுங்கிறத ஸ்தாபித்து விட்டு பெருத்த கீதா சாஸ்திரத்தை உபதேசித்து ஆசிரித வத்சலந்தான், ஆசிரித்தர்களுக்கு அடங்கியவன் என்கிற உண்மையே புரிய வைத்து ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தார். பலராமன் முன்னே சென்றார், கண்ணன் பின்னே சென்றார். ராமாயணத்திலும் லக்ஷ்மணன் முன்னே சென்றார், ராமன் பின்னே சென்றார். அங்கேயும் ஆதிசேஷன் போய் அங்கே தயாராக இருந்த பிற்பாடுதான் ராமன் அடைந்தான். இங்கு ஆதிசேஷன் போய் தயாரான அப்புறம்தான் கண்ணன் அடைந்தார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க அசுரர்களை எல்லாம் அழித்து கண்ணன் ஸ்ரீவைகுண்டத்தை அடைஞ்சுட்டார். தாருகன் தேரோட்டி நேர இந்திரபிரஸ்தம் வந்தான். அர்ஜுனனிடத்தில் உரைத்தான். இப்படி நடந்துடுத்தான்னு பதறிக்கொண்டு அர்ஜுனன் துவாரகை அடைந்தான். வசுதேவரிடத்தில் பேசி பெண்களெல்லாம் அழைச்சின்னு நான் போய் ரட்சிச்சுக்கிறேன். வசுதேவர் சொன்னார், நீ அழைத்து போ, நான் இப்போதே பகவானை தியானித்து கொண்டு நம் சரீரத்தை நீப்போம். வசுதேவரும் உடல் நீர்த்தார். அர்ஜுனன் அழுகிற பெண்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு நாட்டிலேருந்து வேகமாக வெளியில் வரார். 7வது நாளுக்குள்ளே கடல் கொள்ள போகிறது. சக்கரப்பிரஸ்தம் அகம் நேஷ்யே இதம் து நகரம் சர்வம் சமுத்திரஹா பிளாவயிஷ்யதி. இந்த மொத்த நகரத்தையும் சமுத்திரம் கொண்டு விட போகிறது. வாங்கோ வாங்கோ. அவசரமாக அழைச்சின்னு போகிறார். அவர் ஒரு இடத்தை தாண்ட அந்தந்த இடத்த கடல் முழுங்கிண்டே வருது. நகரத்திலேருந்து வெளியில் வரார், அதை முழுங்கிடுறது. அடுத்து வரார், அதை முழுங்கிறது. இதந்து சப்தமே திவசே செய்வ ரவோ விமல உத்கதே பர்க வத்ஸ்யாமகே சர்வே சஞ்சீபவத மாச்சிரம். 7வது நாளில் புறப்பட ஓரோர் இடமா முடிஞ்சது. தாம்ராத்ரிமவசப்பார்த்தா கேசவஸ்ய நிவேசனே மகதா சோகமோகேன சஹசாபி பரிப்ளுதா அஸ்வயுக்தை ரதைச்சாபி கோகரோஷ்ட யுதைரபி. பல எத்தனை குதிரைகளோ எத்தனை ஒட்டகங்களோ பார வண்டிகளோ தங்கச் சுமையுண்டோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வர்றார். அனைத்தும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறச்சே ஓரோடமாக முழுங்கப்படுறது. நிர்யாத்தேது ஜனே தஸ்மின் சாகரோ மகராலயா துவாரகாம் ரத்ன சம்பூர்ணாம் ஜலேன ஆப்ளாவயத்ததா. மக்கள் நகர்றதுக்கு தான் காத்துட்டு இருக்கு. வண்டியும் சேர்த்து முழுங்கி விடுறது கடல். இவா மொத்த குதிரை ஒட்டகம் ஆனை அம்பு தும்பு படை எல்லாத்தையும் எடுத்துன்னு வர்றாரோ இல்லையோ. மக்கள் நகர்றதான்னு மகராலயம், மீன்களுக்கு இருப்பிடமான பெருத்த சமுத்திரராஜன் பார்க்கிறார். நகர ஆட்களை மட்டும் விடுறார். ஆனால் மற்ற எல்லாரையும் முழுங்கிட்டு இருக்கார். இன்றைக்கி நீங்கள் சேவிக்கலாம். கோமதி துவாரகாலேருந்து கடலில் ஒரு 5-6 மைல் போகணுன்னா தான் பேட் துவாரகா வரும். மொத்தம் 12 யோஜன தூரம் கடலை கையகப்படுத்தி துவாரகா தேசத்தையே கண்ணன் நிர்மாணம் செய்தான். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரவதி சப்தைதே மோக்திதாயக்காக. இந்த 7 க்ஷேத்திரங்களும் முக்தி தரும் க்ஷேத்திரங்கள். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, துவாரிகா. அதில் துவாரகா க்ஷேத்திரம் மிகச்சிறந்தது. கண்ணனுடைய ராஜதானி ஆஸ்தானம். கண்ணனே தாருகனிடத்தில் என்ன தெரியுமோ சொல்கிறார்,
நாடு கொண்டு போயிட போகிறது, மக்களெல்லாம் போயிட போகிறா, ருக்மிணியை அழைச்சிக்கோ, அர்ஜுனனை போய் மக்களை காப்பாற்ற சொல்லு, யாரை இழந்தாலும் நான் பொறுத்துனுடுவேன், ஆனால் துவாரகா நகரம் முழுக்க அழியிறத நான் பொறுத்துக்க மாட்டேன், அந்த நகரம் இருக்கணும், நான் இருந்தேங்கிறதுக்கு சாட்சியா எல்லாரும் புண்ணியக்ஷேத்திரம் அப்போ அதை வணங்கணும் அப்படின்னு துவாரகை கண்ணன் சொல்லி அனுப்புகிறார். அதனால தான் தாருகன் அர்ஜுனனை கூட்டின்னு வந்து இன்னைக்கு நாம் சேவிக்கிற அளவுக்கு ஒரு இடத்த மட்டும் விட்டு வச்சிருக்காரோ இல்லையோ, மற்ற அனைத்தையும் கடல் கொண்டு விட்டது. அர்ஜுனன் எல்லாரையும் அழைச்சின்னு வெளியில் வருகிறார். ததோ லோபா சமபவத் தஸ்யூனாம் நிகதேஸ்வராக. அப்போது இவா குஜராத்திலேருந்து வெளியில் வந்து பஞ்சாபு பக்கமாக தங்க ஊருக்கு போகலான்னு பார்க்குறா. பஞ்சநதி இருந்த தேசம், அதன் வழியில் போனோம்னா நிறையா திருடர்கள்லாம் வழிபட்டார்கள். இவாள் இடத்துல தங்கம் இருக்கிறத பார்த்து பறிச்சுக்கு பார்த்தா, பெண்கள் எல்லாரையும் இழுத்துன்னு போக மாறுத்தா. ததஸ்தே பாபகர்மாணா லோப உபகத சேதசா ஆபீரா மந்திரயாமாசு சமேத்யாசு பதர்சனாக அயமேகோ அர்ஜுன தன்வி விருத்தபாலம் ஹதேஸ்வரம். அர்ஜுன் ரொம்ப மேகத்தை போல பேசினான். நான் தனி அர்ஜுனன் நினைக்க வேண்டாம், நாம் காண்டீவத்தை எடுத்தால் யாரையும் ஜெயிப்போம், ஓடிப்போங்கள். யாருமே கேட்கல. அர்ஜுனன் பேசினா யாரான் எப்பேற்பட்ட சண்டை பார்த்துருக்கோம். அந்த சண்டையில் ஜெயிச்ச அர்ஜுனன் நேர கூவுகிறான், யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவனவன் திருடன் ஆற தூக்கின்னு போனமோ போயிட்டே இருக்கான். என்ன காண்டிபத்தை எடுத்தா ஜெயிச்சுன்னு காண்டிபத்தை தூக்க போகிறான். தூக்கிறதுக்கு இடத்தையே பிடிக்க வரல, தோல்லிய பலம் இல்லை, தூக்க தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கி சாய்ச்சி நிறுத்திவிட்டு கீழே இருக்கிற நான் எடுத்து சுழட்ட போகிறான். எத்தனை தடவை சுற்றினாலும் நாணை சுத்தவே வரல. சரி எங்கேயோ சுற்றுவோங்கிறதுக்காக சுற்றிவிட்டு சிறந்த அம்பெடுத்து விடுவோன்னு எடுக்க போகிறான். அஸ்திரம் ஞாபகத்துக்கே வரலை. ஓ வாண்டாம் சஸ்திரத்தை விடுவோன்னு அடுத்த அம்புரா துளியில் வச்சான். காண்டிவன் கையில் இருக்குது, 2 அம்புரா துளி இருக்குது. 2 கையாலையும் விடுறதுனால 2 பக்கம் அம்புரா துளி. இந்த கையிலேருந்து எடுக்கிறதுக்கு வசதியாக இந்த கையிலேருந்து 2 கையும் அவனுக்கு ஒன்றும் வேலையை செய்யலை. எந்த அஸ்திர சஸ்திரம் ஞாபகத்துக்கு வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு மிச்சம் இருக்கிறவாளை மட்டும் கூட்டின்னு வந்தான். பல பேர் அங்கே அழைத்து போகப்பட்டார்கள். யார் மிச்சப்பட்டாலோ காப்பாற்ற முடிஞ்சதோ அவர்களை தன் நாட்டுக்கு கூட்டின்னு வந்து அரசியலை இருத்துகிறான். யௌயுதானியும் சரஸ்வத்தியாம் புத்திரம் சாத்திகின பிரியம். சாத்திகனுடைய பிள்ளை யௌயுதானின்னு பேர். அவனை வைத்துத்தான் எல்லாம் நாட்டையும் நீ மேற்பார்வை பாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணான். அப்புறம் கண்ணனுடைய பேரன், கண்ணனுடைய திருக்குமாரர் பிரத்யும்னன், பிரத்யும்னனுக்கு அனிருத்தன், அனிருத்தனுக்கு மகனுக்கு வஜ்ரநாபன்னு பேர். இன்றைக்கி நீங்கள் மதுரா அதே போல் துவாரகா இதை போல் எங்கே போனாலும் பல கோயில்கள் வஜ்ரநாப பிரதிஷ்டை வஜ்ரநாப பிரதிஷ்டைன்னு தான் சொல்லுவாள். வஜ்ரநாபரை தலைவனாக்குறான். இந்திரபிரஸ்தே ததௌ ராஜ்யம் வஜ்ராய பரவீரகா. இனிமே யாதவர்கள் அத்தனை பேருக்கும் இவன் தலைவனாக இருக்கட்டும்னு முடிச்சு விட்டுக்கிறான். அப்போ மேலே வஜ்ரேண ஆக்ரூரதாராஸ்து வாரியமான பிரவப்ரஜுகு ருக்மிணி தத காந்தாரி சைவ்யா ஹைமவதிப்யபி. அப்போ மனைவியர்லாம் என்ன பண்ணுறா பாருங்க. ருக்மிணி தேவியும் அங்கே இருக்கிற ஒரு காந்தாரியும் சைவ்யாவும் ஹைமவதியும் தேவி ஜாம்பவதியும் அக்னியில் பிரவேசித்து உயிரை நீத்தார்கள். சத்யபாமா ததைவான்யா தேவ்ய கிருஷ்ணஸ்ய சம்மதாக. சத்யபாமா முதலான தேவிகளெல்லாம் தவம் புரிகிறோம்னு காடு நோக்கி போனார்கள். துவாரகாவாசினோ ஏது புருஷாக பார்த்தம் அபியுகு. அர்ஜுனன் ரொம்ப மனம் கலங்கி போய் இருந்தபோது வேதவியாசர் எதிர்பட்டார். பிரவிஷன் அர்ஜுனோ ராஜன்னு ஆசிரமம் சத்தியவாதினா. அர்ஜுனன் ஓன்னு அழுதான். நான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. எந்த விராட்ட நகரத்தில் எப்படி போர் புரிஞ்சிருப்பேன், எப்பேற்பட்ட 18 நாள் யுத்தத்தை நடத்தியிருப்பேன், நகத்தை கூட முடியலையே, காண்டீபம் இழந்தேனா, யாது நடந்ததுன்னு தெரியலேன்னு வியாசரிடத்தில் அழுதான். வியாசர் அவனுக்கு சமாதானம் சொல்கிறார். அனைத்தும் பிரம்மசாபத்தின்படி நடந்தது, கவலைப்படாதே. ஏற்கனவே அஷ்டாவக்கரங்கிற முனிவர், அந்த முனிவருடைய சாபம் இருக்கவே தான் இந்த பெண்கள் எல்லாரையும் திருடர்கள் தூக்கிட்டு போக வேண்டி வந்தது. யோசித்து பாரு, இது இத்தனையும் மாற்றுறதுக்கோ, காந்தாரி சாபத்தை மாற்றவோ அல்லது இந்த விஸ்வாமித்தருடைய சாபத்தை மாற்றவோ கண்ணனுக்கா முடியாது? உனக்காக அமாவாசையை மாற்றினார், சூரியன் இருக்கிறச்சேவே மாற்றினார், துரோணரை முடிக்க வழி சொல்லி கொடுத்தார், பீஷ்மரை முடிக்க சொன்னார். இது இத்தனையும் பண்ணவர் இவர்களை ரட்சிச்சிருக்க மாட்டாரா? எப்போ அவரே வேண்டாம் உதாசீனராக இருந்தாரோ இதுதான் நடக்க வேண்டும்னு கிருஷ்ண சங்கல்பம்னு நினைத்துக்கொள். மேலும் உலகம் நடக்கும், நீ கலங்காதே. பிரம்மசாப வினிர்தக்தாக விருஷ்ணந்தக மகாரதாக வினஷ்டா குருஷார்தூல நதாஞ்சோதித்துமர்ஹசி உபேட்சிதம் ச கிருஷ்ணேயம். அவ்வளவு சர்வசக்தி படைத்த கிருஷ்ணனே இவர்களை விலக்கிவிட்டார்னால் அப்போ அவனுக்கு முடிந்ததுன்னு எண்ணம் வந்துடுத்துன்னு அர்த்தம். கிருத்வா பாராவதரணம் பிருத்திவியாக பிருத்துலோச்சனா மோக்ஷயித்வா தனும் பிராப்தா கிருஷ்ணா ஸ்வஸ்தானம் உத்தமம். வந்த காரியம் முடிந்ததுன்னு கண்ணன் வைகுந்தத்தை அடைந்துட்டார்.
கலங்காதே, நீங்களும் புறப்பட நாள் வந்துடுத்துட்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எப்ப கண்ணன் புறப்பட்டுட்டானோ உனக்கு சக்தி படுத்து பத்தியா, நீ இருந்ததெல்லாம் நரநாராயணர்களாக, அவன் நாராயணன், நீ நரன். அவன் கொடுத்த சக்தியில நீ வியாபரித்தாய். அவர் புறப்பட்டு போயிட்டார். இனிமே உனக்கு தனித்து சக்தி இல்லை. நீங்களும் புறப்பட வேண்டிய நாள் வந்து விட்டது. பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணுங்கள், நீங்களும் சொர்க்கத்தை நோக்கி புறப்படுங்கள் என்று வியாசர் கூறுகிறார். கிருதகிருத்தியாஞ்சவோ மன்யே சம்சித்தானு குரு புங்கவ காலோகந்தும் கதிம் முக்கியான் பவதாமபி பாரத. நீங்கள் புறப்படுவதற்கும் காலம் வந்ததுங்கிறதோடே மௌசல பருவம் முற்றிற்று. அடுத்து மகாபிரஸ்தானிக பருவ, எல்லாரும் புறப்படுகிறார்கள். பரீட்சித்துக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டா. ஸ்ருத்வைவம் கௌரவோ ராஜா விருஷ்டீனாம் கதனம் மகது பிரஸ்தானே மதிமாதாய வாக்கியம் அர்ஜுனம் அப்ரவீத். அர்ஜுனன் நேர நாட்டுக்கு திரும்பி வந்தான். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விளக்கினான். வியாசர் இப்படித்தான் நமக்கு உபதேசம் பண்ணியிருக்காருங்கிறதையும் சொல்லிட்டான். பரீட்சித்தாஸ்தினபுரே சக்கரப்பிரஸ்தேச யாதவ வஜ்ரோ ராஜா துவயா ரக்ஷியோ மாச்ச அதர்மே மனக்கிருதாக. பரீட்சித்தை பாண்டவ குலத்துக்கு மன்னனாகவும், அதே உயர்ந்தவனான வஜ்ரநாபனை யாதவர்களுக்கு மன்னனாகவும் ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நாம் அத்தனை பேரும் காடு நோக்கி ஏகுவோம், அப்படியே பிரதட்சணம் பண்ணுவோம், புறப்படுவோம்னு தர்மன் அழைச்சுட்டார். ததஸ்ஸ ராஜா கௌரவ்யா தர்மபுத்திரோ யுதிஷ்டிரா உத்ஸ்ருஜ்ய ஆபரணானி அங்கா ஜகிருகே வல்கலான்யுத. தாங்க போட்டுருக்கிற ஆடை அணிகலன்கள்லாம் களைந்தார்கள். களைந்து மாந்தோல் மரவுரி தரித்து ஷடமுடி தரித்தார்கள். பீமார்ஜுன யமாச்சைவ திரௌபதீச்ச யசஸ்வினி. திரௌபதி, பீமன், அர்ஜுனன், நகுல சகதேவன் இவர்கள் பின்தொடர தர்மபுத்திரர் புறப்படுகிறார். யுதிஷ்டிர மதம் ஞாத்வா விஷ்ணிக்ஷயம் அவேக்ஷச்ச. இப்படி எல்லாரும் அழிந்து போய் தனித்து யுதிஷ்டிரர் போறார். தெரிஞ்சு கூடவே ஒரு நாய் பின்தொடர்ந்து வந்தது. இவ 6 பேரும் போயிட்டு இருக்கா. 6 பேருக்கு பக்கத்திலேயே நாய் வருது. ஆத்மனா சப்தமோ ராஜா நிர்யயௌ கஜசாக்வயம். மொத்தம் 7 பேர். இப்போ தன்னையும் சேர்த்து 7 பேர். தர்மபுத்திரன் அண்ணா எண்ணி வச்சுனுட்டான். நான், பாண்டவர்கள் மொத்தம் 5 பேர், திரௌபதி 6, கூட ஒரு நாய், நாங்கள் மொத்தம் 7 பேர் அப்படின்னு நினச்சின்னு மேலே தொடருகிறார்கள். நெவர்த்தந்த ததசர்வே நரா நகரவாசினா. அவர்களெல்லாம் நகரவாசிகளிடத்தில் விடை பெற்று கொண்டு போறா. யாத்திரை புறப்படுறது. எதிர்த்து போயிட்டே இருக்கிறச்சே அக்னி பகவான் வருகிறார். அர்ஜுனா, ரொம்ப கஷ்டப்பட்டு காண்டீவத்தை தூக்கின்னு வர போல் இருக்கே, 2 அம்புரா துணியை சமப்பட்டு வரையே, இப்போ எதுக்கு இந்த பாரம்? காண்டீவம் இல்லாத அர்ஜுனனா என்ன? அர்ஜுனன் கேட்டான். அதான் தெரிஞ்சு போச்சே, ஏற்கனவே அதை தூக்கவே முடியல, இனிமே அதை எதுக்காக வச்சுருக்கே? நான் இதைத்தான் நீ காண்டவ தாகனத்தின் போது காண்டவ வனத்தை தகிக்கணும், இந்திரன் வஜ்ராயுதத்தோட எதிர்ப்பார், நான் என் செய்வேன் நீ கேட்டாய். அப்போது கண்ணன் பிரேரித்தபடியால் நான் வருணதேவனிடத்துல போய் காண்டீவத்தை வாழ்ந்து வந்து உன்னிடத்துல கொடுத்தேன். அப்போதானே இந்த 2 அம்புரா துணி கொடுத்தேன். அதை வைத்து கொண்டு தான் நீ ஜெயிச்சிருக்க. போதும், அதை கீழே வைத்து விட்டு நீ போய்விடு. அது திரும்ப கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நான் கொடுத்துடுறேன் என்று அக்னி பகவான் கூறினார். தண்ணீரில் தூக்கி வீசினான். அதுவும் இல்லாமல் அர்ஜுனன் புறப்படுகிறான். அக்னிந்தே ததுர்ஷுஸ்தத்ர ஸ்திதம் சைலம் இவாகிரதா வருணாத் ஆகிருதம் பூர்வம் மயைதது பார்த்த காரணாத் காண்டீவம் தனுஷாம் சிரேஷ்டம் வருணாயைவ தீயதாம். முதல்ல கிழக்கு நோக்கி நடந்தார்கள். அப்புறம் தெற்கு நோக்கி போனார்கள். அப்புறம் மேலும் மேற்கு நோக்கி நடந்தார்கள். அப்படியே குருக்ஷேத்திர பூமி அடைந்து வடக்கே சென்று ஹிமாச்சலத்தை நோக்கி போகிறார்கள். ஹிமாச்சலத்தில் கந்தமாதன பர்வதம் பதரிகாசிரமத்தை அடைந்தார்கள். பதரிகாசிரமத்தையும் தாண்டி மேலே போகிறா. இன்னைக்கு மானான் அந்த இடத்துக்கு பேர் சத்தோபந்த் சொர்க்காரோகணி என்ற அந்த பாதைக்கு பேர் வச்சிருக்கா. போகலாம், 4 நாள் நடக்கணும். 4 நாள் நடந்தால் அந்த இடம் வரைக்கும் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மேலே அவா போயிருப்பா. நம்மால் அப்படி போக முடியாது. அது வரைக்கும் போகணுன்னா நம்ம சாப்பாட்டை முதுகில் கட்டிக்கணும். தங்குற இடத்துக்கு கொட்டா போட்டுன்னு தான் தங்கிக்கணும். வேற எங்கேயும் சத்திரம் கிடையாது. ஆங்காங்கு கொஞ்சமாக செங்கலை வச்சு மூட்டி ரொட்டி தட்டின்னு தான் சாப்பிட்டுண்டாகணும். இப்படி இருக்கிறதுனா சத்தோபந்தில் போயிட்டு வரலாம். இல்லைன்னா ஒரு வழக்கம், சத்தோபந்தம் எங்கே ஆரம்பிக்குமோ அந்த தசையை நோக்கி நமஸ்காரம் பண்ண வேண்டியதான். அது ரொம்ப சுலபமும் இல்லை. ததிருஷுர் யோகயுக்தாச்ச ஹிமவந்தம் மகாகிரின். பெருமலையான ஹிமாச்சலத்தை கண்டார்கள். அதில் மெதுவே முன்னேறுகிறார்கள். பக்ஷபாதா மகானஸ்யா விசேஷேண தனஞ்சயே தஸ்ஸேதத் பலமத்தேஷா புங்கே புருஷசத்தம சமாதாய மனோ தீமான் தர்மாத்மா புருஷ ரிஷபா. அனைவரும் நடந்து போயிட்டு இருக்கிறச்சே முதலில் சக்தி தாழாமல் திரௌபதி தடால் என்று கீழே விழுந்தாள்.
அப்போது பக்கத்தில் இருக்க பீமசேனன் கேட்குறான், தர்மபுத்திரா தர்மபுத்திரா, கீழே திரௌபதி விழுந்துட்டா, நாம் போய் அழைச்சின்னு வரணும். மேலே செல், அவள் விழுந்து விட்டாள், இனிமே அவளை தேடி நான் போக முடியாது. இவ்வளவு தூரம் நமக்காக நல்லவளாக இருந்து எல்லாத்தையும் பொறுமையாக ஏற்றுன்னு இருக்காளே, எதனால் திரௌபதி இப்போ விழுந்துட்டா? பீமசேனன் கேட்குறான். அவளுக்கு அர்ஜுனனிடத்தில் தனி பிரீத்தி. ஐவரும் கணவர்கள்னு தாயார் சொல்லியிருக்கிறச்சே, எப்போ தனி ஆசை அர்ஜுனனிடத்தில் வைசாளோ அப்போ அதற்குரிய தாவ கீழே விழுந்துட்டாள் என்று தர்மபுத்திரன் சொல்கிறார். மேலே நடக்கிறா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போகும்போது இப்போ ஒரு இடம் இருக்குங்க, பீம் பூல்னு அதுக்கு பேர். நீங்கள் மேலே மானாவுக்கு போனீங்கன்னா பீம் பூல்னா ஒரு பெரிய பாறை, இந்த பக்கத்தில் இந்த பக்கம் தாண்டணும். திரௌபதி அழைச்சின்னு போகிறாளாம், இங்கேருந்து அங்கே தாண்டறதுக்கு அது இடவெளி பெருசாக இருந்திருக்கு. அதனாலே பூலுங்கிறது பாலம், பீம் பூல்னு இவ்வளோ பெரிய பாறாங்கல் நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதை அப்படி உருட்டி பீமசேனன் கொண்டு வந்து அந்த 2 இடவெளி குறுக்க போட்டானான். போட்ட உடனே அதில் காலை வச்சு திரௌபதி தாண்டினாலாம். அந்த இடம் இன்றைக்கும் பீம் பூல்னு மேலே வச்சுருக்கா. வேணுங்கிறவா நீங்கள் பத்ரியோடு பார்த்துட்டு உள்ளே போகிறதுலேருந்து எப்போ கிளம்புவோன்னே உட்காந்துருக்கும். 3 ராத்திரி பத்ரியில் இருக்கணும். சாஸ்திரப்படிக்கே 3 இரவு பொழுதுகள் இருக்கணும். அதுக்கப்புறம் மேலே மானாவுக்கு போனால் தான் வியாசர் குகை, அங்கே அமர்ந்து தான் 3 வருஷத்தில் மகாபாரதத்தை எழுதியிருக்கார் அவர். அப்போ வியாச குகை சேவிக்கணும், இந்த இடம் சொன்னே பீம்பூல் அவ்விடத்தை சேவிக்கணும். ஆத்மன சதிருஷம் பிராஜ்ஞன் நைஷாமன்யத கிஞ்சன கஞ்சன தேன தோஷேன பதிதா தஸ்மாதேஷ நிருபாத்மஜா. திரௌபதி தாண்டினாள். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சகதேவன் விழுந்தான். பீமசேனன் கேட்கிறான், அண்ணா ஏன் சகதேவன் விழுந்துட்டார்? தன்னை போல வித்வான் கிடையாதுன்னு அவனுக்கு எண்ணம், மெத்த படித்தவன் உண்டு, அதனால விழுந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் நகுலன் விழுந்துட்டான். ஏன் விழுந்தான் பீமசேனன் கேட்டான். தன்னை போல அழகன் கிடையாதுன்னு அவனுக்கு எண்ணம், அதனால தான் விழுந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தது, அர்ஜுனனே விழுந்தான். ஏன் விழுந்தான் பீமசேனன் கேட்டா. தனக்கு நிகரான சூரன் கிடையாதுன்னு அவனுக்கு எண்ணம், அதனால விழுந்துட்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் பீமசேனனே விழுந்துட்டான். அண்ணா நானே விழுந்துட்டேனேன்னா அதிக சாப்பாடு விழுந்துட்டேன்னுட்டான். அதிகமாக சாப்பிட்ருக்கே, அந்த பலத்தினால தான் நீ விழுந்திருக்கே. அதிபுக்தஞ்ச பவதா பிராணேனச்ச விகத்தசே அனவேக்ஷ பரம்பார்த்த தேனாசி பதிதக்ஷிதவுத். அனைவரும் விழுந்துட்டா. 7 பேர் வந்தா, இப்போ 2 பேர் தான் இருக்கா. அதில் 5 பேர் விழுந்துட்டார்கள். நாய் மட்டும் கவலைப்படாமல் தொடர்ந்து வர்றது.